ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ஒர்க் பார்க்க போறோம்னா ஸ்விஃப்ட் டீசல் வந்து என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னா சென்சார் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்னு சொல்லி கஸ்டமர் வந்து ஃபால்ட் கோடு அனுப்பிச்சு விட்டாங்க. இதுதான் அதோட ஃபால்ட் கோடு. இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை நான் மிஷினில் மாட்டி வச்சிருக்கிறேன். நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அந்த ஃபால்ட் கோடு வருதா இல்லையான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஆன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ வந்து இசிஎம் வந்து ஆன் பண்ணிட்டேன். இசிஎம் பொறுத்த வரைக்கும் ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது. ஆன் ஆகுது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஃபியூல் பம்பு முதற்கொண்டு எல்லாமே ஆன் ஆயிருக்கு. இப்போ நம்ம சொல்ல கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையான்றத நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட். சென்சார் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் பி சர்க்யூட் ஓப்பன். இதுதான் கரண்ட்டில் இருக்குது. இப்போ இதனால தான் அவங்களுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு வந்து இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இந்த ஃபால்ட்டுக்காக மட்டும்தான் நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்கிறனால வருது. கிளியர் பண்ணியும் பார்த்தாச்சு, ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் போகலை. சென்சார் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் பி சர்க்யூட் ஓப்பன். இதுதான் வந்து அவங்களும் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒர்க்கை தான் இப்போ நாங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்ன ஒர்க்கு அப்படின்றத என்ன ஃபால்ட் ஆயிருக்கு அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன ஃபால்ட் எனக்கும் வருது. இப்போது இசிஎம்மில் கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னா அவங்க என்ன ஃபால்ட்டு கூட எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்களோ அதை நான் இங்கே ஆன் பண்ணி பார்த்தாக்கா எனக்கு வராது. அப்போ வண்டியில் ஏதாவது சென்சார் ஷார்ட் ஆகிட்டு இருக்கலாம், இல்லைனா ஒயரிங் வந்து ஏதாவது ஷார்ட் ஆகிட்டு இருக்கலாம். அப்போ வந்து நம்ம வண்டியில் செக் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம டேபிளில் வச்சு செக் பண்ணுறப்பே அந்த ஃபால்ட் வருது அப்படின்னா அது வந்து இசிஎம் போர்டு தான் ஃபால்ட்டு. இப்போ அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த இசிஎம்மில் என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை நான் பார்த்துட்டு ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு வரேன் பாருங்கள். இந்த பாருங்க, இந்த ஸ்விஃப்ட் இசிஎம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆனால் எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. ஆனால் கம்ப்ளைண்ட் வந்து சென்சார் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் மிஷினை பொறுத்த வரைக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. ஒரு சில ஃபால்ட் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வச்சு மட்டும் தான் பார்க்க முடியும். மிஷினில் செக் பண்ணிலாம் நம்ம பார்க்க முடியாது. இப்போ நான் ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சென்சார் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் பி சர்க்யூட் ஓப்பன் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்துச்சு. முன்னாடி கரண்ட்டில் இருக்குது, இப்போ ஹிஸ்ட்ரி ஆகிடுச்சு. ஃபால்ட்டு கிளியர் ஆகிடுச்சு. அவ்வளோதான். கிளியர் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. அவ்வளோதான், கிளியர் ஆகிடுச்சு. முன்னாடி 3 ஃபால்ட் இருந்துச்சு, இப்போ 2 ஃபால்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வச்சு தான் நாங்கள் ரெடி ஆகிடுச்சு இல்லை அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இது ஏன் நான் வந்து 1 by 1 போட்டுக்கிட்டே இருக்கேன், வீடியோ வந்து போட்டுகிட்டே இருக்கேன், ஃபால்ட்டு காமிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா மெக்கானிக்கும் சரி எலக்ட்ரிஷியனுக்கும் சரி இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே வந்து இந்த சென்சார் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்னா ஃபஸ்ட்டு நம்ம இசிஎம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நான் பார்க்குற எல்லாத்தையுமே 1 by 1 நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ போடுவேன். ஃபால்ட்டு கோடை பேஸ் பண்ணியே நான் வந்து நிறைய வீடியோ போடுவேன். அப்போ நீங்கள் அந்த ஃபால்ட்டு கோடை பார்த்தீங்கனாலே இது வந்து இசிஎம் தான் கம்ப்ளைண்ட் அப்படின்றத வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். ஓகே, இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.